இவ்வளோ நாள் சத்தம் எழுப்பாம இப்போ விஜய் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே தானே உங்க டோன் மாறுது. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்குறம்மா. ராகுல் காந்தி அவர்கள் சைட்ல இருந்து ஒண்ணுமே ஒரு ரியாக்ஷனுமே காணுமே. ஓன்னு கத்துனாதான் ரியாக்ஷன் அர்த்தமா? அமைதியா அதை பாக்குற பார்வையிலே பல ரியாக்ஷன் உண்டுமா? இப்ப ரியாக்ஷன் எப்படி ரியாக்ஷன் நல்லா தெரியுதுமா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு சீக்கிரமா தெரியும். இன்னும் 2-3 நாள்லயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. 2-3 நாள்ல என்ன முடிவு வரப்போகுது? நீங்க மகிழ்ச்சி அடைகிற முடிவுன்னு சொல்லிட்டேனே. தமிழகத்திற்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதா? இனி இந்த தேர்தலில் நீங்க எனக்கு ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணு. தேர்தல் முடிவுல பாருங்க. காங்கிரஸ் வந்து ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவரை தவிர யாரும் சொல்லல. மேபி நீங்க அங்கதான் போக வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தா அது எந்த மாதிரி இருக்கும்? பணிக்கரை தாண்டி நீ கணிச்சு சொல்றமா? கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டேன். அது எப்படி கூட்டணி ஒரு கேள்வி கேட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா கூட்டணி ஆட்சி தான் வரும் என்பது மக்களுடைய மன உணர்வை கேள்வியா கேட்டிருக்கமா. உன்னுடைய வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கட்சி வந்து சோஃபார் வந்து ரொம்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து முன்ன இருந்த அளவுக்கான அந்த ஒரு செல்வாக்கு இல்லை. அதனால வந்து காங்கிரஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படிங்கிற கான்பிடென்ட்ல திமுக இருக்கிறாங்களா? யாருமா? அப்படிதானே ராஜகண்ணப்பன் அவர்களுடைய பேச்சு. அதுக்காக தான் கேட்டேன். அவர் எப்ப இருந்துமா திமுக? முன்னாடி அதிமுக பரம்பரை திமுக கார யாரும் சொல்ல, அவர் பயந்து போய் கிடக்குறான். இவர் பஞ்சத்துக்காண்டி அதனால சொல்லிட்டு இருக்காரு. திமுக வந்து எப்படின்னா நாங்க வந்து ஒரு கொள்கை உள்ள கட்சி. என்னமா கொள்கை கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க அதை என்ன கொள்கைன்னு தெரிஞ்சு. சமூக நீதி. இப்ப நாங்கெல்லாம் சயின்ஸ் நீதியா சொல்றோம். நான் திரும்பி கேட்கறேம்மா, சமூக நீதி தானே. நல்லா மாட்டிக்கிட்டேன். சஸ்பென்ஸ் வந்து என்னைக்கு தான் வந்து செட்டில் ஆகும்? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மாபெரும் மக்கள் செல்வாக்கு இருக்கு. களத்துக்கு வராருனாலே கூட்டம் கூடும் அப்படிங்கிற அச்சத்துல வந்து காவல்துறையினர் வந்து வெறும் 5000 பேருக்கு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சேலத்துல. இப்படி ஒரு நிலைமை தான் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் மக்கள் செல்வாக்கு இருந்தும் வந்து ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க முடியாதது, இப்படிலாம் நீங்க வந்து இந்த எலெக்ஷன் சினாரியோல இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு? இந்த கேள்வி கேட்டதுக்கு எவ்வளவு விலை கொண்டாலும் ஒரு பவுன் மோதிரம் போடலாமா? தேர்தல் முடிவு என்ன என்பதை காவல்துறை முன்னாலே மக்களுக்கு சொல்றாங்க. எல்லா கட்சியும் கூட்டம் போட்டா ஒவ்வொருத்தருக்கும் 500-1000 பணம் கொடுத்து தான் கூட்டு வரதை பாக்குறோம். ஆனா தாவேகா கூட்டம் போட்டா கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்துறாங்கல்ல. இதுலயே முடிவு சொல்லிட்டாங்களா? இதாம்மா முடிவு வரப்போகுது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. இதுக்கு மேலேயும் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய அந்த ட்வீட் ஆகட்டும், அவருடைய சொல்லக்கூடிய கருத்துக்களாகட்டும் ரொம்ப காட்டமாக இருக்கு. ஸோ ஆனாலும் முதலமைச்சர் சொல்கிறது ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், நாங்கள் வந்து எங்களோட கூட்டணியில் குழப்பம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இணக்கமாக இருக்கிறீங்களா? முதல்வருடைய ஒரிஜினல் சகோதரர் இருக்காங்கல்ல, அவங்க முதல்ல இணக்கமாக இருக்காங்களா? கூட பிறந்த சகோதரர் தானே அழகிரி, அவரோட இணக்கமாக இருக்கிறாரா? உடன் பிறந்த சகோதரர் தானே மூக்காமுத்து, அவர் சாகர் இப்போ தான் இறந்துட்டார், இணக்கமாக இருந்தாரா? ஒரிஜினல் சகோதரர்களே இணக்கமாக இல்லாமல் இருக்கும்போது அரசியல் சகோதரர்கள் எப்போ இணக்கமாக இருப்பாங்க, எப்போ பிரிவாங்க, யாராவது சொல்ல முடியுமா? ராகுல் காந்தி அவர்கள் சைட்ல இருந்து ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனுமே காணுமே. ரியாக்ஷன் இல்லை, ஓன்னு கத்துனாதான் ரியாக்ஷன் அர்த்தமா? அமைதி. அதை பார்க்குற பார்வையிலே பல ரியாக்ஷன் உண்டுமா? அந்த காலத்தில் பிஎஸ் வீரப்பா சிரிச்சா ரியாக்ஷன், நம்பியார் அப்படி பார்த்தாலே ரியாக்ஷன். அதனால ரியாக்ஷன் பல வகைப்படும். இப்ப ரியாக்ஷன் எப்படி? ரியாக்ஷன் நல்லா தெரியுதுமா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு சீக்கிரமா தெரியும். என்ன தெரியுதுன்னு சொல்லுங்களேன். அது எப்படிமா சொல்ல முடியும்? நீங்க உணர்ற போதுதான் ரசிக்க முடியும். நாங்க முன்னால சொல்லிட்டா ரசிக்க முடியும். நீங்க சொன்னா அப்படிதான் இருக்கான்னு போய் பார்த்துக்கோ. இன்னும் 2-3 நாள்லயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படியா? 2-3 நாள்ல என்ன முடிவு வரப்போகுது? நீங்க மகிழ்ச்சி அடைகிற முடிவுன்னு சொல்லிட்டேனே. ஸோ இப்போ அதாவது இந்த பிணக்குகள் வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ காலம் வந்து கூட்டணியில வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு இப்போ ஒரு டிஸ்பியூட் வந்து விஜயால மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏமா இது கண்ணப்பன்ட்ட கேட்க வேண்டிய கேள்விமா? அவர் பெரிய அறிவாளி, அனுபவசாலி, அவர் தப்பாவா சொல்லுவாரு? இருந்தாருக்கட்டும் போனா போட்டுன்னு சொன்னாரு. இப்போ முந்தா நாள் என்ன சொன்னாரு? காங்கிரஸ்காரங்க எங்க உயிர் எடுத்துட்டாங்க சொன்னாரா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை நீங்க புரிஞ்சுக்கலாமா? உயிரோடு இருக்கிறவன் தான் வாங்க என்னம்மா உட்காருமா செய்க்குமான்னு நான் கேட்பேன்.
உயிரோடு இருக்கவங்க என்னன்னே நல்லா இருக்கீங்களா உட்காருங்கன்னு சொல்லுவீங்க. இந்த மூச்சு போயிட்டா ம், அதை எடுத்து ஓரமாக வையோன்னு சொல்லுவோம்ல, நம்ம பெத்த அப்பா அம்மா இருந்தாலும். ம். அது மாதிரி எங்கள் உயிரை எடுத்துட்டாங்க காங்கிரஸ்காரங்கன்னா அப்படி நாங்க புரிஞ்சுக்கணுமா? அதுதாம்மா அர்த்தம். ம். அவர் கண்ணப்ப எவ்வளோ பெரிய அறிவாளி, விவரமாக பேசியிருக்கிறாரு. இருந்தா இருங்க போனா போங்கன்னா அதிமுகவில் தானே மந்திரியா இருந்தாரு. ம், அதிமுகவில் மந்திரியா இருக்கும்போது அந்த முதல் மந்திரியா இருந்த ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு திமுகவை? திமுக என்பது தீய சக்தி சொல்லுச்சா? கருணாநிதி என்ன சொன்னார் ஜெயலலிதா ஆட்சியை பத்தி? தமிழ்நாட்டு வரலாறுலேயே இப்படி ஒரு ஊழலான ஒரு ஆட்சி நடந்தே இல்லைன்னு சொல்லுச்சா? அவர் இங்க வந்து சேர்றதுக்கு அதுக்கு ஒரு நியாயம் அவர் சொல்லட்டும், அப்புறம் ஊருக்கு நியாயம் சொல்லட்டும். அதாவது மாணிக்கம் தாக்கூர் எம்பி வந்து சொல்லும்போது சொன்னாங்க 2006ல வந்து நாங்க அப்பமே வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பு கூட்டணி ஆட்சின்னு தான், அதை நாங்க வந்து அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அப்ப இது வரைக்கும் நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கே கேட்கலையே. ஏம்மா நேற்று வரலும் கேட்கலைங்கிறதுக்காக நீ கேட்டுற தப்பாம்மா? நான் இங்கேருந்து வந்தேன், நான் ஒன்றும் டீன்னு கேட்கல, நீங்களா என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுதானம்மா பண்பாடு. நாங்கள் கேட்கலைன்னாலும் கொடுத்துருந்தா அது கௌரவம். ம், கேட்டும் கொடுக்கலன்னா, இப்போ நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் டீ கொடுக்குமான்னு கேட்டேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ம். எளிமையா புரியறதுக்கு சொல்றேன். அர்த்தம் வந்து எங்க எல்லாருக்குமே புரியுது. புரியுது இல்ல? ஆ, அது ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சு காங்கிரஸ்க்கு போச்சுமா? புரிஞ்ச மாதிரி தெரியலையேன்னு தான். புரிஞ்சிருச்சுமா? ம். அது பாரு ரியாக்ஷன் இனிமே தான் தெரியும். ரியாக்ஷன் வந்து ஒரு 2-3 தரப்பு தான் வந்து எதிர்த்து பேசக்கூடிய டோன்னு பாக்குறோம். மத்தவங்கள அதான் அமைதியா முன்னாலே இருக்காங்க. சொல்லிட்டேனம்மா, ம், வீரப்பாவுடைய எதிர்ப்பு அந்த சிரிப்பிலே தெரிஞ்சிடும். ம், எம்என் நம்பியாருடைய எதிர்ப்பு சிரிப்பே இருக்காது, ம், அந்த நயன பாஷையிலே புரிஞ்சிடும். அதையும் தாண்டி டிஎஸ் பாலையான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பார்க்கிற பார்வையிலே எதிர்ப்பு புரியும். ம். இது எதிர்ப்புகள் பல்வேறு வகைப்படும். அடிச்சாதான் எதிர்ப்புங்கிறது இல்ல, பார்க்கிற அமைதியா பார்வையிலே, இருக்கவங்கள எதிர்ப்பா? பார்க்கிற போதே ஒருத்தரை பார்க்கும் போதே அந்த கோபமும் ஆத்திரமும் தெரியும் பாருங்க. ம். அதுவும் ஒரு எதிர்ப்பு தானே. அப்ப இது நாங்க மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நாங்க கொஞ்சம் பாருமா, நோட் பண்ணணும். அதை கவனிச்சுன்னா தெரிஞ்சிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜார்க்கண்ட் மாதிரி ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கறேன்னு சொன்னாரா? அது என்ன கூட்டணி ஆட்சி? அது தமா நான் சொன்னேன், நீ கவனிக்காம விட்டமா? கூட்டணி ஆட்சின்னு தான் அவருடைய நிலைப்பாடும் இருக்குதா? ஏன்னா அவரோட ஸ்டாண்ட் அதாமா ஜார்க்கண்ட் ஆட்சியை நான் வரவேற்கிறேன்னா அதுக்கு என்னமா அர்த்தம்? கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேமா. நான் கோனார் நோட்ஸ் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு நோட்ஸ் என்னால போட முடியாது. 2006ல வந்து சினாரியோ வந்து எப்படி இருந்தது? காங்கிரஸோடைய பெரும்பான்மை பங்கோட தான் வந்து திமுக ஆட்சி அமைஞ்சுதா? வேற எப்படிமா இருந்துச்சு? காங்கிரஸ் ஆதரவோட தான் அந்த மைனாரிட்டி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. அப்ப கூட நாங்கள் பெருந்தன்மையா இருந்தோம்ல, அந்த பெருந்தன்மையை அவரிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது சரியா தப்பா? ம். நான் முன்னாலே சொன்னேன்லம்மா. இவ்வளவு நாள் சத்தம் எழுப்பாம இப்போ விஜய் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே தானே உங்க டோன் மாறுது. எதா வேணாலும் ஒரு இருக்கட்டுமா, option இது வரைக்கும் எதா கிடைக்கல. வேணாலும் இருக்கட்டும். ம், நேற்று கேட்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு கேட்க கூடாதுல்ல. ம். ஒரு சாதாரண நம்ம போடுற உடை கூட, மழை காலத்துல போடுற உடை, வெயில் காலத்துல போடுற உடை, காற்று காலத்துல போடுற உடை, அது கூட மாறுது இல்ல. ம். சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி உடையே மாறுகிற போது, வெயில் காலத்துல போத்திட்டு படுக்கிறியாமா? வீட்டுல படுக்க மாட்டேன். அப்போ வந்து ஏசி போட்டு படுப்பீங்க. நல்ல மழை காலத்துல ஏசி போட்டா படுப்பீங்க? படுக்க மாட்டீங்க. அது மாதிரி சுற்றுப்புற சூழல், இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி உடை, நடை, பாவனைகள், படுக்கை எல்லாமே மாறுது. அது அரசியலுக்கும் பொருந்தும். சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. கூட்டணியில ஒன்றும் குழப்பம் இல்லை, ஆனா ஒரு சிலர் வந்து ஏதாவது சொல்லி அதை வந்து சதி வேலை செய்யறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் எம்பி வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது தோழமை அப்படின்னு போறது வந்து அது ஒரு சதியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இவ்வளோ டிஸ்பியூட்ஸ் இருக்கு, அப்ப வந்து இன்னமும் வந்து கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இவ்வளோ டிஸ்பியூட்ஸை வந்து காமிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவோடையும் ஒரு சாரார் இருப்பாங்க, தாவேகாவோடையும் ஒரு சாரார் போவாங்க, அப்ப காங்கிரஸ் தான் உடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உன் திரும்பி கேட்கறேம்மா, உடைவது பலவீனமா பலமா? உடைவது பலவீனம் தானே. பலவீனம் போல தோன்றுகின்ற ஒரு செயல். ம், அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ம். சேர்வது பலமா பலவீனமா? அது வந்து சேர்றவங்களை பொறுத்து. அதான், அது மாதிரி பிரிகிறவளை பொறுத்து. சரியா? இப்ப புரிஞ்சு போச்சா? அதனால அந்த கேள்விக்கு பதில் உங்க பதில்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பிரிவதால் பலவீனமும் இல்லை, சேர்வதால் பலமும் இல்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ரெண்டும் நடக்கும். பிரிஞ்சா பலவீனமும் ஆகலாம், பலமும் ஆகலாம். சேர்ந்தால் பலமும் ஆகலாம், பலவீனம் ஆகலாம். அரசியல் கணக்கு என்பது வேறு. அதை காலம்தான் நிர்ணயிக்க முடியும். மக்களுடைய ஆதரவு தான் அதை உறுதி செய்யும். அதனால முன்னாலே நம்ம அதை பத்தி சொல்ல முடியாது. அது பிரியுதா இல்லையான்னு பார்ப்போம். பிரிஞ்சு ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பன்னாடை இருக்கு, மலை மரத்துல கட்டுறாங்க,
பண்ணாடையில் கீழே கீழே போயிடும், மேலே பூச்சி பொருளாக இருக்கும், 2 பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பெரிய நல்லது தானே அது. நல்ல கல் கீழே போயிடுது, மேலே இருக்க பூச்சி புழுவெல்லாம் மேலே தங்கிக்குது. இந்த பிரிவினையில் எது நல்லது கெடுதல் இருக்குல்ல. பாலில் சக்கரை போடுறீங்க, அது சேர்ந்தா நல்லது. கல்லில் பூச்சி புழுவெல்லாம் வெளியே வருது, அது நல்லது. அதனால் பிரிஞ்சாலும் சேர்ந்தாலும் பிரிவது எது சேர்வது எது என்பதை வைத்தால் நல்லதா கெட்டதான முடிவெடுக்கும். இப்போ வந்து தமிழகத்திற்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? அது அவர் தாமா சொல்லணும். இந்தியாவிலே முதல் கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டை தான் வந்துச்சு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா எனக்கு புரியல. அதனால நீங்க அடுத்தால பார்க்கும்போது கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஒத்து வராது அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, இப்ப பிரச்சனையே அவர் தானே தெரியுதுமா, இப்பதான் தெரியுதுமா. இப்ப மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவர் சொன்ன உடனே ஒரு தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதா, இனி இந்த தேர்தலில் நீங்க எனக்கு ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு தேர்தல் முடிவுல பாருங்க. ஸோ இது வந்து எவ்வளோ காலம் வந்து இந்த சஸ்பென்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவுமே இருக்கு. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கும் பட்சத்தில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அவங்களுக்கு போகும். அந்த அடையாளமே காங்கிரஸ் இருந்தாதான், அவங்க கூட இருந்தாதான் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது நீங்க சொல்ற மாதிரி பிரிஞ்சு பாதி பேர் அங்க போனாலுமே கூட சிறுபான்மையினருடைய வாக்குகள், அவங்களுடைய மனநிலை இன்னுமே வந்து காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் போகணும். காங்கிரஸ் ஒருவேளை திமுகவோட இருந்தா திமுகவுக்கு தான், கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு மனநிலையில இருக்கிறாங்களா? கேள்வியே அதுதான் அர்த்தமா. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறமா. சர்க்கரை இனிக்குமா அப்படிங்கிற மாதிரி, லட்டு இனிக்குமா கசக்குமான்னா தெரியாம கேட்கிறேன்னு அர்த்தம். இதுதான் உண்மையை கேள்வியா கேட்டிருக்கிற, உன்னுடைய கேள்வியை பாராட்டுகிறேன். அப்ப வந்து சர்க்கரை இனிக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து எங்க இருக்கோ அங்கதான் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள். இதுக்கு என்னமா நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்லணுமா? நெல்லுக்குள்ள அரிசி தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாதி இங்க ஒரு பாதி அங்கன்னா அப்ப ஓட்டுகள் அப்படிதானே பிரியும்? அது பிரியாது. நீ ஏமா நீ தானமா சொல்ற காங்கிரஸ் எங்க இருக்கு அங்கே சிறுபான்மை இருக்குங்கிற, அப்புறம் பாதி பாதியா எப்படிமா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானமா உண்மை. நீங்க சொல்ற மாதிரி உடைஞ்சு பிரிஞ்சா 2 சைடும் வந்து காங்கிரஸ் இங்க ஒரு அணி இங்க ஒரு அணி இருந்தா அதுதான் பிரிகிறது. எது மேல பண்ணாடைக்கு மேல இருக்குது என்ன, கீழே இருக்கிறது என்னன்னு வச்சிருக்குமா? இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்தால், இப்ப 2026ல வந்தால் என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்? அது நீங்க சொன்ன மாதிரி கட்சிகளுக்கே ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப காங்கிரஸ் வந்து ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவரை தவிர யாரும் சொல்லலை, மேபி நீங்கள் அங்கே தான் போக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தால் அது எந்த மாதிரி இருக்கும்? பணிக்கரை தாண்டி நீ கணிச்சு சொல்கிறமா? கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டேன். அது எப்படி கூட்டணி ஒரு கேள்வி கேட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி ஆட்சி தான் வரும் என்பது மக்களுடைய மன உணர்வை கேள்வியாக கேட்டிருக்கமா? உன்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இல்ல கூட்டணியாக வந்தால் என்பதே வரும் என்பதற்கான அடையாளம். இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து சோஃபார் வந்து ரொம்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து முன்ன இருந்த அளவுக்கான அந்த ஒரு செல்வாக்கு இல்லை. அதனால வந்து காங்கிரஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படிங்கிற கான்பிடென்ட்ல திமுக இருக்கிறாங்களா? யாருமா? அப்படிதானே ராஜகண்ணப்பன் அவர்களுடைய பேச்சு. அதுக்காக தான் கேட்டேன். அவர் எப்ப இருந்துமா திமுக? முன்னாடி அதிமுக பரம்பரை திமுக காரன் யாரும் சொல்ல, பயந்து போய் கிடக்குறான். இவர் பஞ்சத்துக்காண்டி அதனால சொல்லிட்டு இருக்கிறாரு. பழைய கோபத்தை இப்ப தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு எதிராக இருந்தானுங்க எதிர்த்து கெடுக்க முடியலன்னாலும் அணைச்சு கிடக்கிறது. அதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திமுகவுக்கு உள்ள வந்து அந்த கட்சியை ஒழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரிய. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது இப்ப நீங்க திமுகவோட கூட்டணியா நின்று போட்டியிடும் போது அது உண்மையிலே காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்டுகளா இல்ல திமுகவுக்காக வரக்கூடிய ஓட்டுகளாங்கிறது இன்னும் வந்து நிறைய சீட்ஸ் கூட உங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அப்போ காங்கிரஸோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து இப்போ தமிழ்நாடுல என்ன இருக்குங்கிறது நீங்க நிறைய இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ணாதான் தெரிய வரும். ஸோ இந்த நிலைமையை வந்து நீங்க இப்போவாது உணர்றீங்களா? ஏமா கடந்த காலத்துல தனித்தனியா நின்றுருக்காங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 77 நின்றுருக்காங்க, 89 நின்றுருக்காங்க. அப்ப தனியா நிக்கிற போதெல்லாம் காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த கேள்வி தேவையில்லைன்னு தெரியும். அப்ப வந்து இப்ப கம்மியான சீட்ஸ் தான் தராங்க அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டேமா, 77 தேர்தலில் திமுகவை விட காங்கிரஸ் அதிகமான சீட்டு இருந்து வந்துச்சு. 89 தேர்தல் என்ன முடிவுன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த கேள்வி
தேவையில்லை என்று நீங்களே உணர்வீங்க. இப்போ திமுக வந்து எப்படின்னா நாங்க வந்து ஒரு கொள்கை உள்ள கட்சி. என்னமா கொள்கை கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க அதை என்ன கொள்கைன்னு தெரிஞ்சுக்கணும். சமூக நீதி. இப்ப நாங்கெல்லாம் சயின்ஸ் நீதியா சொல்றோம். நான் திரும்பி கேட்கறேம்மா, சமூக நீதி தானே? நல்லா மாட்டிக்கிட்டப்போ சமூக நீதி என்பது எல்லாரையும் சமமா பாதிக்கிறதானே. 1954 காங்கிரஸ் கட்சி பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சரா போட்டாங்க. பட்டியலினத்தை பரமேஸ்வரனை. அதே போல பட்டியலினத்தை சேர்ந்த கக்கனை நிதியமைச்சராகவே போட்டிருக்கோம். அதாவது நிதியமைச்சருங்க காவல்துறை அமைச்சராக போட்டிருக்கோம். இப்போ உங்க ஆட்சியில இன்னைக்கு வரலும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த இந்து அறநிலையத்துறை மந்திரியா போடுங்க பார்ப்போம். ஏமா செஞ்சவெல்லாம் சமூக நீதி செய்யல, செய்யாதவெல்லாம் வெறும் வாயில சொல்றவனதான் ஒத்துக்குவீங்களா? சமூக நீதி என்பது செயல்ல காட்டணும். எங்க கட்சிக்கு தலைவரா இன்றைக்கு கூட செல்ல பெருந்தை பட்டியலத்தை சேர்ந்தவரா? திமுக யாராவது ஒருத்தர் பட்டியலத்தை சேர்ந்த தலைவராக வர முடியுமா? செயல்பாடில் எல்லாரையும் சமமா மதிக்கிற காங்கிரஸுக்கு சமூக நீதி இல்ல, செயல்பாடுகளை எதுவுமே செய்யாத திமுக தான் சமூக நீதி. அது பேர்ல சமூக நீதி இருக்கு, செயல்ல இல்ல. எங்கிட்ட செயல்ல சமூக நீதி இருக்கு, நாங்க சொல்றது இல்ல. அடுத்த கொள்கை சொல்லுமா. மக்கள் கிட்ட ஒரு சமநிலை, எல்லாருக்கும் எல்லாம் கொண்டு வர. அதைத்தாம நான் சொல்றேன். சமநீதி என்பது அவங்க சமநீதிக்கு அடையாளமே இந்து அறநிலையத்துறை தாங்க. சமநீதிக்கு உச்சம். சனாதனத்துக்கு என்ன, கோயிலுக்குள்ள போக கூடாது அதானே? அதுக்கான மந்திரியாவே பட்டியலத்தை சேர்ந்தவர் போட்டு சாஸ்திரிகளும் பண்டிட்டுகளும் அவங்க சால்வை போட்டு உள்ள கூட்டு போனாங்கல்ல, அதுக்கு பேரு சமநீதியா? வெளியே அங்கேயே நிக்க வைக்கிற சமநீதியா? எனக்கு புரியலையா, என்னன்னு புரியலையாமா. அடுத்த கொள்கை சொல்லுவா, அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்த கட்சி. நிறைய இடங்கள்ல வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லி திமுக வந்து அகெயின் ஆட்சி வரும் அப்படின்னு தான் திமுக வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடவே இருந்து பயணிச்சதுனால இப்ப காங்கிரஸ் கட்சியோட டோன் அப்படிங்கிறது வந்து இன்னும், ஏன்னா இப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க வந்து விஜய் சைடு போகும்போது அப்ப வந்து உங்களுக்கான வாய்ப்புங்கிறது. கேள்வி மட்டும் கேளுமா, நாங்க என்ன செய்யணும் நீயே கேள்வியா கேட்டு சொல்லாதமா. உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியுது, ஆதங்கம் புரியுது, ஆசை புரியுது. நாங்க செயல்படுவோம். நியமா முன்னால ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். அப்படி இல்ல, அதுதான் வந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். என்னன்னா நீங்க வந்து எந்த பக்கம் போவீங்க போக மாட்டீங்க அப்படிங்கறது. அது அப்படி இருந்தாதாமா நாங்க கரெக்டா போறோம்னு அர்த்தம். எல்லாருக்கும் நாங்க என்ன செய்வோம் என்ன பேசுவோம் தெரிஞ்சுட்டா அதுக்கு பேர் அரசியல். அரசியல் என்பது எது தெரியணுமோ அதை மட்டும் தெரியணும். எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வந்து என்னைக்கு தான் வந்து செட்டில் ஆகும்? செட்டில் ஆகும் நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது செட்டில் ஆயிரும். ஸோ நான் கேட்க வந்தது என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்குன்னு இந்த கொள்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் வந்து பெருசா ஒன்றும் காணும். அப்ப நீங்க விளம்பர ஏஜென்ட் தான் நம்புவீங்க, செய்யறத நம்ப மாட்டீங்க. இல்ல சொன்ன மாதிரி புதிய வாக்காளர்களே வந்து 1,30,00,000 பேரெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். அப்ப வந்து புதிய வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கும்போது தெரியணும்ல. அது சொல்றேம்மா, ஒரு 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட வச்சுக்குவோம் படிக்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி எலிமெண்டரி ஸ்கூல்ல கொடியேற்றுவாங்களா? அப்ப ஹெட்மாஸ்டர் பேசுவாரா? என்னமா பேசுவாரு? இந்தியா 200 ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்துச்சு, காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு போராடிச்சு, மகாத்மா காந்தி தலைமையில் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு பேசாம யாராவது கொடியேற்ற முடியுமா? ஆனா அதை இப்போ சொன்னா எடுபடுமா? அது அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே பதிஞ்சு போதுமா. உங்களை மாதிரி அதுக்கப்புறம் லாப நஷ்டம் பாக்குறவங்க தான் வேற சொல்லுவாங்க. சின்ன வயதுல அந்த எண்ணம் அப்படியே பசுமையா இருக்கும்ல, அது இருக்கிற வரை காங்கிரஸ் கட்சியை எவனாலும் அடிக்கும். வந்து ஸ்கூல்லே வந்து அந்த பிரச்சாரங்கள் பிரச்சாரம் இல்லம்மா, உண்மையம்மா. காங்கிரஸ் போராடிச்சு, அது உண்மைதானே? அதுதானே சொல்றாங்க. மகாத்மா காந்தி தலைமை தாங்கினார், அது உண்மைதானே? அதுதானே சொல்றாங்க. அதவே பிரச்சாரம் சொல்றீங்க. நடந்ததை சொல்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டுவாங்கம்மா, எல்லா நாளும் கட்டுறது இல்ல. அதை போல மற்ற அன்னைக்கு மட்டும் இப்ப ஏன் கட்டல அப்படின்னு கேட்க கூடாது. சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு யார் காரணம் சொல்றாங்க. அது நியாயம்தான். அந்த நியாயம் அந்த பிஞ்சு மனதிலேயே அழுத்தமாக பதிஞ்சிரும். அதனால் இந்த மக்கள் அது காங்கிரஸ் இனிமே புதுசா யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தெரியும் நான் சொல்றேன். ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இங்க இருந்து மீட்டிங் போறாங்க, டெல்லிக்கு போறாங்க. திருப்பியும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் வந்து அதாவது ஒரு அவர்கிட்டயே ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னலாம் டைட்டில் வச்சு நியூஸ்லாம் போட்டாங்க. அது என்னன்னா, இன்னும் திமுக வந்து குழு அமைக்காமல் இருக்கிறது எங்களுக்கு சங்கடத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ
அங்க போயிட்டு வந்து அவரோட டோன் என்னவா இருக்கு? அப்ப கூட வந்து அதாவது அவருடைய அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. திமுகவோட கூட்டணியை எதிர்பார்க்கிறோம். அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அந்த டோன் தானே இருக்கு. இப்ப ஆமா. ராகுல் காந்தி ஏம்மா அவர்களோடனான இந்த மாதிரியே தான் எல்லாரும் பிறகு நினைக்கிறாங்க. அவரே கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அவரே அத புரிஞ்சுக்கங்க. ஆஹா. அப்படித்தான் இருக்கு நிலைமை. அதனால இப்ப முடிவு என்னன்னு புரியுதா உங்களுக்கு? செட்டில் ஆகுற மாதிரி தெரியலையே. ஏதாவது ஒண்ணு செட்டில் ஆயித்தானமா ஆகணும் நாமினேஷன் பண்றதுக்குள்ள. கொஞ்சம் பொறுமா. ஆக்க பொறுத்த சாமி ஆற பொறுக்க கூடாதா? அதாவது விஜய் கூட வந்துட்டு யாருமே கூட்டணிக்கு வரல. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. அதனால வந்து இவங்களுக்கு என்ன, அதாவது ஏற்கனவே இருக்கிற திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால அவங்களோட கூடவே இருந்துட்டா அவங்க வந்து ஒரு வோட்டிங் பெர்சன்ட்லாம் வந்து காமிச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய்க்கு எவ்வளோ வாக்குகள் வரும்னே தெரியல. அதனால கூட்டணிக்கு போக காங்கிரஸ் தயங்குதுன்னு சொல்றாங்களே. ஏம்மா யாரும்மா சொல்றா அப்படி? அப்படிதான் யாருமே சொல்லாத சொல்ற மாதிரி நீ ஏம்மா கற்பனையில கேட்குற? அப்படிலாம் நான் என்ன இல்ல. கேட்குறேன், ம். ஒரு பொண்ண பையன் பார்க்குறான். பையனை பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு ம். வீட்ல பார்க்குறாங்க. பத்திரிகையாளர்கள் பார்க்கும்போது சைடுல இருந்து நான் சொல்லி கேளுமா, வரக்கூடியதெல்லாம் இப்படிதான் இருக்கு. இந்த பையன் இந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவானான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ம். அதே மாதிரி பையன் வீட்டிலேருந்து இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதான் பார்ப்பாங்க. கரெக்டா? ம். இது எவ்வளோ பேரழகாக இருந்தாலும் சரி, பையன் என்ன ஆஜானுபாகுவாக இருந்தாலும் சரி, அதை பார்க்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா, குடும்பத்தை வச்சு காப்பாற்றவனா பையன், இப்படி தான் பார்ப்பாங்க. அதை விட்டு அவன் பார்க்க அழகாக இருக்கானா, சிரிக்கும் போது நல்லா இருக்கானா, அப்படி பார்ப்பதில்லை. அதை போல தேர்தலில் இவன் ட்ரஸ்டட் முன்கூட்டியே இப்படிதான் முடிவு பண்ணிட்டு யாரும் சொல்றதில்லை. ம். புதிதாக வருகிற நேர்மையாளர் இருப்பான். ஏற்கனவே நீ இப்படி எடுத்துக்கலாமே, ஏற்கனவே எல்லாம் இருந்துட்டாங்கல்ல, அவங்கள பற்றி தெரிஞ்சு போச்சு, கலர் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரியுது. அதனால அதை விட இது பெட்டர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அது இப்பதான் தெரியுது. அதான் தெரிஞ்சிச்சுமா. ம். அதனால அவங்கள தெரிந்ததுனாலேயே இதுக்கு ஆதரவு வந்துருச்சு. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மாபெரும் மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனா அவருக்கு என்னன்னா, பொதுமக்களை வந்து அவர் போய் சந்திக்கலைன்னா, பொதுமக்களை சந்திக்கல, களத்துக்கே வரலன்னு சொல்றாங்க. ஆனா அவர் களத்துக்கு வராருனாலே கூட்டம் கூடும் அப்படிங்கிற அச்சத்துல வந்து காவல்துறையினர் வந்து வெறும் 5000 பேருக்கு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சேலத்துல. அதை அப்படியே வந்து பொதுமக்கள் 5000 பேரை எப்படி வந்து அதாவது 5000 பேர் தான் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே நிர்வாகிகள் கூட்டமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமை தான் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் மக்கள் செல்வாக்கு இருந்தும் வந்து ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க முடியாதது, இப்படிலாம் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் சினாரியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு? இந்த கேள்வி கேட்டதுக்காகவே எவ்வளவு விலை கொண்டாலும் ஒரு பவுன் மோதிரம் போடலாமா? தேர்தல் முடிவு என்ன என்பதை காவல்துறை முன்னாலே மக்களுக்கு சொல்றாங்க. எல்லா கட்சியும் கூட்டம் போட்டா ஒவ்வொருத்தருக்கும் 500,000 பணம் கொடுத்து தான் கூட்டு வரதை பார்க்குறோம். ஆனால் தாவேகா கூட்டம் போட்டா கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்துறாங்கல்ல. இதுலயே முடிவு சொல்லிட்டாங்களா? இதாம்மா முடிவு வரப்போகுது. ஆனா அதை கேட்டா கூட்டம்லாம் வந்து ஓட்டா வராதுன்னு தானே சொல்றாங்க. ஏமா கூட்டம் மனுஷன் தானமா வர்றான். காசு கொடுத்தும் வரமாட்டேங்கிறாங்க. அங்க காசு கொடுக்காமலே வர்றாங்க. விரும்பி வர்றவன் ஓட்டு போட மாட்டான், காசுக்காக வர்றவன் தான் ஓட்டு போடுவான். இது என்ன நியாயமா? அதுவும் சொல்லப்படுது. இப்ப வந்து எலெக்ஷனை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் வந்து 5000, 10,000, 15,000, 25 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. கட்சிகள் மாத்தி எங்க கொடுக்கான்னு சொல்லுமா, நான் அந்த ஊருக்கு போயிடுறேன். கொடுக்கும் போது மக்கள் வந்து யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்றாங்க. அதைத்தானமா நான் முதல்ல சொன்னேன். பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க, அங்கே கூட்டம் வரமாட்டேங்குது. இவங்க பணமே கொடுக்கலனாலும் லட்ச லட்சமா வர்றாங்க. முடிவு இதுல இருந்து புத்திசாலிக்கு புரியுமா? நீங்க கேட்ட கேள்வி இருந்து பார்க்குற நேயர்களுக்கு புரிஞ்சிடும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.